சீனா அமெரிக்காவுக்கு நிகரான ஒரு சூப்பர் பவராக மேலெழுந்து வருகிறது. அதனாலே இந்த உலக ஒழுங்கில் ஒரு மாற்றம் நிகழப்போகிறது என்கிற மாதிரியான ஒரு தோற்றப்பாடு இருந்தது. மீண்டும் நான் தான் இந்த உலகத்தினுடைய சூப்பர் பவர், அதாவது தன்னிகரற்ற தலைவன் என்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை நிலைநிறுத்துகின்ற போக்குத்தான் அமெரிக்காவிலே காணப்படுகிறது. அவர்கள் நிலைநிறுத்துகிறார்களோ இல்லையோ, ஈரான் உட்பட அவர்கள் நிலைநிறுத்துகிறார்களோ இல்லையோ, அமெரிக்கா இவர்கள் எல்லோருக்கும் தன்னை ஒரு எதிரியாக நிலைநிறுத்து. இப்போதைக்கு அவர் என்ன நிலைநிறுத்த முயற்சிக்கிறார்கள். அமெரிக்கா இல்லாமல் இந்த உலகம் இயங்க முடியாது. அவர்களுக்கு நேட்டோவை உடைப்பது என்பது கூட ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. அதாவது இரண்டாவது என்ன என்றால், ஒருவேளை ஈரானுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தால் ஈரான் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது. ஏனென்றால் ஈரானுக்கு ஒரு வழி இல்லை என்ற போது இதனால் அதிகம் பாதிக்கப்பட போகிறவர்களாக இருக்கிறவர்கள் இந்த இதுவரைக்கும் அணிசேரா நாடுகள் என்று இருந்த இலங்கை, இந்தியா போன்ற சிறு நாடுகள். இது ரெண்டு பக்கம் இந்த ஜியோபொலிட்டிக்ஸ் நடுவிலையும் அவர்கள்லாம் சிக்கி கொண்டு தவிக்க போகிறார்கள். இந்தியா அமெரிக்காவுக்கு மிக நெருக்கமான நாடு. அதனாலே அவர்கள் அதை விட்டு வெளியே போக மாட்டார்கள். இந்தியாவை பகைத்து கொள்கிற நிலைமைக்கு இப்போதைக்கு வர மாட்டார்கள். இந்தியாவை தங்கள் பக்கம் வருவதற்கான ஒரு மேலும் நெருக்கமாக வருவதற்கான அழுத்தத்தை கொடுப்பதற்கு பார்ப்பார். அமெரிக்கா இங்கே வந்து முதலிட்டு எங்களை கையாள வேண்டியது கஷ்டம். அதை செய்யக்கூடியது எதுன்னா இந்தியாவில். வணக்கம். மற்றும் ஒரு நேர்காணலில் இணைந்திருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய நேர்காணலில் அமெரிக்காவினுடைய செயற்பாடுகள், அதனூடாக ஏற்படுத்த இருக்கக்கூடிய தாக்கங்கள் மற்றும் எதிர்காலத்தில் ஏற்பட இருக்கக்கூடிய சில அரசியல் நகர்வுகள் எவ்வளவு தூரம் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது தொடர்பாக ஏராளமான விடயங்களை பேச இருக்கின்றோம். அந்த வகையில் சிரேஷ்ட ஊடகவியலாளரான பிரேம் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். குறிப்பாக இந்த அமெரிக்காவினுடைய நகர்வுகளை பார்க்கிற போது தன்னை பலப்படுத்திக் கொள்வதற்கான முயற்சிகளில் இறங்கி இருக்கிறது. தொடர்ச்சியாகவே ஒரு உலக ஒழுங்கு என்பது இருக்கும். ஆனால் அந்த உலக ஒழுங்கில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவது போன்று அமெரிக்காவினுடைய செயற்பாடுகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. தேசிய பாதுகாப்பு இல்லாட்டி உலக நாடுகளுடைய பாதுகாப்பு என்று சொல்லிக்கொண்டு சில நாடுகளை தனக்கு கீழே கையகப்படுத்துவதற்கான முயற்சிகளை அமெரிக்கா செய்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு விடயத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது எவ்வளவு தூரம் இந்த உலக ஒழுங்கில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கிறது? அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகளினுடைய தாற்பயம் தன்னை மீண்டும் இந்த உலகத்தினுடைய சூப்பர் பவராக நிலைநிறுத்துவது. ஏனென்றால் கடந்த குறைந்தது ஒரு தசாப்த காலமாக இந்த மேற்கு நோக்கி இருந்த உலக ஒழுங்கு என்பது கிழக்கு நோக்கி சரிவதான ஒரு தோற்றப்பாடு காட்டப்பட்டு வந்திருக்குது. அதாவது சீனா அமெரிக்காவுக்கு நிகரான ஒரு சூப்பர் பவராக மேலெழுந்து வருகிறது. அதனாலே இந்த உலக ஒழுங்கில் ஒரு மாற்றம் நிகழப்போகிறது என்கிற மாதிரியான ஒரு தோற்றப்பாடு இருந்தது. ஒரு உலகுக்கு தலைமை தாங்குகின்ற அல்லது உலகை தன்னுடைய அதிகாரத்தின் பிடியிலே வைத்திருக்கிற நிலைக்கு சீனா வந்திருக்கிறதா என்ற கேள்விகளுக்கு அப்பால் அதை நோக்கிய பயணம் விரைவுபடுத்தப்படுகிறது என்ற ஒரு பார்வை இருக்கிறது. அந்த பார்வையை நிறுத்தி மீண்டும் நான் தான் இந்த உலகத்தினுடைய சூப்பர் பவர், அதாவது தன்னிகரற்ற தலைவன் என்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை நிலைநிறுத்துகின்ற போக்குத்தான் அமெரிக்காவிலே காணப்படுகிறது. அமெரிக்காவிலே கடந்த ஆட்சிகளில் இருந்த ஜனநாயக கட்சியினுடைய அதிபர்கள் பெரும்பாலும் லிபரல் என்று சொல்லக்கூடிய ஆதிக்க மனோநிலையை நிலைநிறுத்துகிறவர்களாக இல்லாமல் இருந்தார்கள். ஆனால் ட்ரம்ப் அப்படி இல்லை. ட்ரம்ப் மீண்டும் அமெரிக்காவை ஒரு சூப்பர் பவராக நிலைநிறுத்துவதிலே குறியாக இருக்கிறார். ட்ரம்ப் குறியாக இருக்கிறார் என்பது வெறுமனே ட்ரம்பினுடைய நோக்கம் அல்ல, அல்லது ட்ரம்பினுடைய மூளை அல்ல. அது அமெரிக்காவினுடைய அந்த திங்க் டேங்க் என்று சொல்லப்படக்கூடிய அமெரிக்காவை தொடர்ந்தும் பணக்கார நாடாக, அதிகாரமிக்க நாடாக நிலைநிறுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் திட்டமிடுகிறார்கள். அதற்கான ஒரு வெளி தோற்றப்பாடு தான் ட்ரம்ப் ஆகுது. குறிப்பாக நீங்கள் சொல்வது போன்று இப்படியான விடயங்கள் ட்ரம்பிற்கு முன்னரான ஆட்சி காலத்திலையும் இருந்திருந்தாலும் கூட அவர்கள் வெளிப்படையாக இப்படி இன்னொரு நாட்டை நாங்கள் அடிமைக்கு உட்படுத்தப்படுகின்றோம், இல்லாட்டி இன்னொரு நாட்டை நாங்கள் கைப்பற்ற போகின்றோம், அமெரிக்காவை முதன்மையாக கொண்டு வர போகின்றோம் என்று சொல்லி ட்ரம்ப் போன்று வெளிப்படையாக அவர்கள் அந்த தகவல்களை எல்லாம் வெளிப்படுத்தியது குறைவாக இருக்கிறது. இப்படி இருக்கிற போது வெனிசுலாவையும் அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்திருக்கிறார்கள். இனி கிரீன்லாந்தையும் அவ்வாறு கட்டுப்பாடு
பலப்படுத்துவதற்கான முயற்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விடயத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? சர்வதேச நகர்வுகள் எப்படியாக மாறப்போகிறது என்று சொன்னால், நீங்கள் சொன்னீர்கள் சீனாவினுடைய தாக்கம் எழுகின்ற போது அமெரிக்கா இவ்வாறான கொள்கைகளை பின்பற்றி ஏனைய நாடுகளை பிடித்து தான் மீண்டும் இந்த தன்னுடைய அந்த ஒழுங்குல தான் முதன்மையாக இருக்கிறேன்னு சொல்லி வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆக எதிர்காலத்தில் கிரீன்லாந்து கைப்பற்றப்படுமாக இருந்தால் அது எவ்வளவு தூரமான ஒரு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும்? இப்போ மேற்கு என்பது நேட்டோ ப்ளஸ் அமெரிக்கான்ற கூட்டணியே. இது இரண்டாவது உலக யுத்தத்துக்கு பின்னராக உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணி. அதுதான் உலக ஒழுங்கார். ஸோ இந்த நேட்டோ ப்ளஸ் அமெரிக்கா என்பது ஒரு மேற்கு கூட்டணியாகவும், தற்சமயம் சீனா, ரஷ்யா, வட அமெரிக்கா போன்ற நாடுகள் சேர்ந்து ஒரு கிழக்கு கூட்டணி ஒன்றும், வட அமெரிக்காவில் வட கொரியா போன்ற நாடுகள் சேர்ந்து ஒரு கிழக்கு கூட்டணியும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் வட கொரியாவுக்கும் இடையிலான பிணைப்பு என்பது நேட்டோ மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான பாதுகாப்பு கூட்டு மாதிரி அல்ல. இவர்கள் இயல்பாக இப்போதைக்கு இந்த பக்கத்திலே பலமானவர்களாக இருக்கிறார்கள் என்பதும், அமெரிக்காவை ஒரு பொது எதிரியாக கொள்கிறார்கள் என்றதும் தான் இவர்களை ஒரு பக்கத்துக்கு அணிதிரட்டுதே தவிர, இவர்களுக்கு இடையிலே ஒரு பாதுகாப்பு கோட்பாடோ அல்லது பாதுகாப்பு ஒப்பந்தங்களோ அல்லது வலுவான ஒரு ஒத்துழைப்பு ஒப்பந்தங்களோ கிடையாது. ஆனால் எல்லோருக்குமே அமெரிக்கா தன்னை ஒரு எதிரியாக நிலைநிறுத்துது. அவர்கள் நிலைநிறுத்துகிறார்களோ இல்லையோ, ஈரான் உட்பட அவர்கள் நிலைநிறுத்துகிறார்களோ இல்லையோ, அமெரிக்கா இவர்கள் எல்லோருக்கும் தன்னை ஒரு எதிரியாக நிலைநிறுத்துது. அப்படி நிலைநிறுத்துகிற போது இவர்கள் இயல்பாக ஒரு அணிக்குள்ளே வருகிறதான ஒரு நிலைமை இருக்கிறது. அந்த அணி வலுப்பெறும், அது சீனாவினுடைய தலைமையிலே எழுச்சி பெறலாம் என்ற மாதிரி ஒரு கோட்பாட்டை அதையும் அமெரிக்காவே தான் முன்வைக்குது. சரிதானே? இந்த கடந்த 20 வருடங்களில் தொடர்ச்சியாக அமெரிக்கா இந்த கோட்பாட்டை முன்வைக்குது. அதுக்கு பதிலீடாக இந்தோ பசிபிக் கோட்பாடுன்றதை அமெரிக்காவே தான் முன்வைக்குது. இப்போ இந்த கிழக்கு சக்திகள் மேற்கிளம்பி வராமல் இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் அதை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு போக்கோடு தான் இந்த தற்போதைய ஆக்கிரமிப்புகளை செய்கிறார்கள். இதற்கு முன்னாலே இருந்த அதிபர்களுக்கும் ட்ரம்புக்குமான வித்தியாசம் என்னவென்றால், இதற்கு முன்னாலே இருந்த அதிபர்கள் எல்லோரும் ஏற்கனவே பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் என்று சொல்லி ஜார்ஜ் புஷ் காலத்திலே உருவாக்கப்பட்ட அந்த களத்துக்குள்ளே தான் வெவ்வேறு நடவடிக்கைகளை செய்திருக்கிறார்கள். அது ஒபாமாவினுடைய காலத்திலே ஒசாமா பின் லேடனை கொன்றதாக இருக்கட்டும், அல்லது அதுக்கு பின்னால் வந்த அதிபர்களுடைய காலமாக இருக்கட்டும், பைடனுடைய காலத்தில் நிகழ்ந்த இராணுவ நடவடிக்கைகளாக இருக்கட்டும், இவையெல்லாம் ஏற்கனவே இருந்த களங்கள். அந்த போர்க்களத்துக்குள்ளே அவர்கள் சில அதிரடி நடவடிக்கைகளை செய்திருக்கிறார்கள். ஆனால் ட்ரம்ப் இந்த களங்களுக்கு வெளியே 2 புதிதான களங்களை திறக்கிறார். வெனிசுலாவை திறக்கிறார், அதே மாதிரி கிரீன்லாந்தையும் திறக்கிறார். அவர் கனடாவோடும் இதுபோன்று முட்டி மோதுகின்றார். இப்போதைக்கு அவர் என்ன நிலைநிறுத்த முயற்சிக்கிறார்கள் என்றால், அமெரிக்கா இல்லாமல் இந்த உலகம் இயங்க முடியாது. சரிதானே? ஆக அதற்கு எதிர்வினை எப்படி ஆகிறது என்றால், நீங்கள் அமெரிக்கா இந்த மாதிரி முரண்பட்டீர்கள் என்றால் நாங்கள் எல்லோரும் அணி சேர்ந்து கொள்வோம் என்ற மாதிரி. இப்போ கனடா சீனாவோடு போய் ஒரு ஒப்பந்தத்தை செய்ய பார்க்குது, வர்த்தக ஒப்பந்தம், ஃப்ரீ ட்ரேடு ஒன்றை செய்ய பார்க்குது. அப்போ அது இன்னும் ட்ரம்ப்புக்கு கோபத்தை உருவாக்குது. அவர் நான் வரி விதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார், அதே மாதிரி வரிகளை விதிக்கிறார். சரிதானே? இப்போ 10% போட்டார், இனி 25% ஆக்குவேன்னு மிரட்டி இருக்கிறார், எல்லாம் செய்கிறார். அப்போ ட்ரம்பினுடைய இந்த போக்கு என்னவாக அதிகரிக்கும் என்றால், அவருடைய நேச நாடுகளிலிருந்து அவரை விலக்கும், அதாவது நேட்டோவிலிருந்து விலக்கும். முக்கியமாக கிரீன்லாந்து விஷயத்தில் நேட்டோவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே பிணக்கு வருகிறது. நெதர்லாந்து அதை வெளிப்படையாகவே சொல்கிறது, நீங்கள் கிரீன்லாந்தை கையகப்படுத்தினீர்களாக இருந்தால் நாங்கள் நேட்டோ அதோடு முடிந்தது என்கிற ஒரு நிலைமைக்குத்தான் போகும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ நேட்டோவுக்குள்ளே ஒரு பிளவை உருவாக்குறது. நேட்டோவுக்குள்ளே இருக்கிற இப்போ அமெரிக்கர்களுடைய இப்போ இருக்கிற சிந்தனை எப்படி இருக்குது? அமெரிக்கர்களுக்கு எப்போதுமே அந்த மாதிரி ஒரு சிந்தனை இருக்கிறது. எங்களுடைய பணம் வேறொரு இடத்துக்கு போகிறது என்றால் அதனாலே எங்களுக்கு லாபம் கிடைக்க வேண்டும். அமெரிக்கர்கள் முதலாளித்துவ சிந்தனையை கொண்டவர்கள். அது ஒரு முதலாளித்துவ நாடு. கம்யூனிசம் என்றது அங்கே பாவம். நீங்கள் கம்யூனிசம் பேசினாலே பாவம். சரிதான்? நீங்கள் கம்யூனிசத்தை பற்றி சிந்திச்சிங்கன்னாலே அங்கே உங்களை கண்காணிக்கிறதுக்கு மிக மோசமான கண்காணிப்புக்குள்ளே உட்படுத்தக்கூடிய ஒரு நாடு.
அப்படிப்பட்ட ஒரு நாட்டிலே தங்களுடைய பணம் வேறு இடத்துக்கு போகுதாக இருந்தால் அதன் மூலம் தங்களுக்கு லாபம் பெற வேண்டும்னு. இப்போ நேட்டோவுடனான ஒப்பந்தத்திலே அவர்கள் நிறைய அமெரிக்கா தான் முதலிடுகிறது. அமெரிக்கா தான் நேட்டோவுக்கான பாதுகாப்பு ஒப்பந்தத்திலே பல மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு நிலைகளை அவர்கள்தான் வழங்குகிறார்கள். அந்த மாதிரி ஒரு சூழலிலே அதற்கு பதிலீடாக தங்களுக்கு என்ன கிடைக்கிறது என்றதை பற்றி அவர்கள் இப்போ யோசிக்கிறார்கள். அப்படி யோசிக்கும் போது நாங்கள் வீணாக செலவழிக்கிறோம், இவர்களுடைய பாதுகாப்புக்காக நாங்களே வீணாக செலவழிக்க வேண்டும் என்ற கேள்வி வருகிற போது அவர்களுக்கு நேட்டோவை உடைப்பது என்பது கூட ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. அதாவது திரும்ப வரணும். அதை நீங்கள் வெளிப்படையாக இந்த ரஷ்யாவுக்கு போரிலே பார்க்கலாம். நீங்கள் சரிதான், ஜெலன்ஸ்கி அமெரிக்கா வெள்ளை மாளிகைக்கு வந்தபோது அவர்கள் மிக வெளிவாக நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைக்கிறதுனா உங்களோட ரிசோர்ஸை தாங்க, உங்களுக்கு உதவ வேணுமென்னா நீங்கள் ரிசோர்ஸை தந்தாங்க, உங்களோட நாட்டில் இருக்கிற ரிசோர்ஸை தந்தீங்கன்னா தான் நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்போம். அவர் தெளிவாக இருக்கிறார்கள். அப்போ நாங்கள் எதையாவது செய்கிறதுன்னா அதுக்கு பதிலீடு எங்களுக்கு வேணும். அப்போ இப்போ அவர்கள் கிரீன்லேண்டை கேட்குறாரு. கிரீன்லேண்டை 2 காரணத்துக்கு பாதுகாப்பு என்பது அவர்கள் சொன்னாலும் கூட வளத்தை அங்கே இருக்கிற வளம் அவர்களுக்கு தேவையாக இருக்கிறது. ஸோ அதனால தான் அவர்கள் அதை முதன்மைப்படுத்துகிறார்கள். வெனிசுலாவும் அப்படி தான். வெனிசுலாவிலே ஒரு போதை வஸ்து அவர் கடத்துகிறார், அதை கொண்டு வர்றாருன்றெல்லாம் சொன்னால் அடிப்படை அதல்ல. ஒருவேளை ஈரானுடன் ஒரு போர் மூண்டால் ஒரு பெரிய பிரச்சனை ஆகி போனால் மத்திய கிழக்கிலிருந்து அமெரிக்காவுக்கு எண்ணெய் வருவது தடைப்படக்கூடும். அந்த மாதிரி ஒரு சூழல்லே அமெரிக்கா தன்னுடைய எண்ணெய் வளத்தை தனக்கான எண்ணெய் சப்ளையை பாதுகாக்கிறதுக்கு பார்க்குது. ஆகவே வெனிசுலாவே அது ஒரு மாற்றாக கணிக்குது. அதே நேரத்தில் வெனிசுலாவுக்கு அது ஏற்கனவே அது அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் அந்த எண்ணெய் விட விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அந்த தொடர்ச்சியை வைத்துக்கொண்டு அவர்கள் அதை முழுவதுமாக கபலீகரம் செய்து வைப்பதன் மூலமாக இந்த பகுதியில் ஒரு போர் வெடித்தால் கூட இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் அவர்கள் ஒரு ஒரு சாம்பிள் பார்த்துட்டு நம்ம ஏற்கனவே. ஸோ அப்போ இன்னொரு போர் வெடித்து அங்கே எண்ணெய் போக்குவரத்து முழுமையாக முடக்கப்பட்டால் கூட அமெரிக்கா தன்னை பாதுகாத்து கொள்வதில் தெளிவாக இருக்குது. அப்போ இப்போ வெனிசுலாவிலேருந்து அது பொது அளவுக்கு எண்ணெயை வாங்கிக்கொள்ளும், எடுத்துக்கொள்ளும். ஸோ அமெரிக்காவினுடைய செயற்பாடுகள் தடைப்படாது. இதுதான் போர் வந்தால், மீண்டும் ஒரு பெரும் போர் வந்தால் அமெரிக்கா தொடர்ந்து இயங்கும். ஆனால் மற்ற நாடுகள் பாதிக்கப்படும். உண்மையிலே நீங்கள் சொல்வது போன்று இதை ஒரு திட்டமிட்ட ஒரு நிகழ்ச்சி நிரலாகத்தான் அமெரிக்கா செய்து கொண்டிருக்கிறது. ஒன்று வந்து நேட்டோ வந்து உடைப்பது என்பது எங்களுக்கு வெளிப்படையாகவே தெரிகிறது அமெரிக்காவினுடைய செயற்பாடுகளை பார்க்கிற போது. இதே நேரத்தில் அந்த நேச நாடுகள், அமெரிக்காவிற்கு சார்பாக இருந்திருக்கக்கூடிய கனடா, பிரான்ஸ் போன்ற நாடுகள் கூட இப்போ பிரிந்திருக்கக்கூடிய இல்லாட்டி எதிராணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. இதில் வந்து மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விடயம், நீங்கள் சொல்வது போன்று வெனிசுலாவில் அமெரிக்கா ஏற்கனவே கையகப்படுத்தி இருக்கிறது. ஆக வெனிசுலாவில் இருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு, தேசிய பாதுகாப்பு என்பதை கூறிக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய வளங்கள், குறிப்பாக அந்த எண்ணெய் வளங்களைத்தான் கைக்கொள்வதற்கான முயற்சிகள் வந்து இறங்கி இருந்தது. அதே நேரத்தில் அடுத்த ஒரு வளம் நிறைந்த நாடுன்னு சொல்லி சொன்னால் அது கிரீன்லாந்தாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஈரான் போன்ற நாடுகளையும் கையகப்படுத்துவதனூடாக எண்ணெய் வளங்களை சுரண்டலாம். இப்படி இருக்கிற போது ஒரு வேளையில் ஈரானை அமெரிக்கா கைக்கொள்ளுமாக இருந்தால், கிரீன்லாந்தை கைப்பற்றுமாக இருந்தால், எதிர்காலத்தில் ஏனைய நாடுகள் எவ்வளவு தூரம் பாதிப்படையக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி சொன்னால், நேரடியாகவே அந்த நாட்டில் போயிட்டு அந்த எண்ணெய் வளங்களை கைப்பற்றுவது என்பது கிட்டத்தட்ட அவர்கள் அமெரிக்கர்கள் கூறுவதை தான் அங்கே கேட்க வேண்டும். யாருக்கு கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. இப்படி இருக்கிற போது ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளுக்கு பலத்த ஒரு அடியாக தான் இருக்கும். யாரிடம் அடுத்தது தாங்கள் எண்ணெய் வளங்களை பெறுவது? ரஷ்யாவிடம் எண்ணெய் வளங்கள் இருந்தாலும் குறைந்த விலையில் இங்கே கொடுக்கிற போது இந்தியா போன்ற நாடுகள் ரஷ்யாவை நாடாமல் இந்த அமெரிக்காவினுடைய கைக்குள்ள இருக்கக்கூடிய நாடுகளை நாடக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஆக எதிர்காலத்தில் இது எவ்வளவு தூரம் தாக்கத்தை ஏற்படுத்தும்? அமெரிக்கா இப்போதைக்கு ஈரானை கைப்பற்றுகிற ஒரு சூழலுக்கு போகும் என்று நான் நினைக்கல. அதில் நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்குது அவர்களுக்கு. முக்கியமான காரணம் தூரம். அவர்களால் கடற்படையை மட்டும் வச்சு கொண்டு தான் ஈரான் போன்ற நாடுகளில் போரையோ அல்லது அதை ஒருவேளை கைப்பற்றினா கட்டுப்படுத்துகிறதோ அவர்களுக்கு அதன் மூலம் மட்டும்தான் முடியக்கூடிய காரியம். ஆனால் இப்போ ஆப்கானிஸ்தானை ஏற்கனவே அமெரிக்கா கைப்பற்றி வச்சுருந்தது. 20 வருஷங்கள் அங்கே அந்த நாட்டை வச்சுருந்ததுக்கு பிறகு திரும்ப தலிபானிட்ட கொடுத்துட்டு தான் நான் போனது. அமெரிக்கா போகும்போது யாருக்கு எதிராக சண்டையை போட்டுக்கொண்டு உள்ளே போச்சுதோ அவர்கள்ட்டே தான் கையளிச்சுட்டு அல்லது அவர்கள் பிடிப்பார்கள் என்று தெரிஞ்சே கைவிட்டுட்டு தான் வெளியேறினேன்.
இப்போ ஈரானும் ஒரு போரை நடத்தி உள்ளே போனால் அவர்களுக்கு இது மாதிரியான நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. அந்த கலாச்சாரம், மண், சூழல் எல்லாமே வேறு வேறு அமெரிக்கர்களுக்கு பொருத்தமான ஒரு இடம் அல்ல. அதனால அமெரிக்கா இப்போதைக்கு ஈரானை கைப்பற்றதான ஒரு சூழலுக்கு போகும்னு எதிர்பார்க்க முடியாது. இரண்டாவது என்ன என்றால், ஒருவேளை ஈரானுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தால் ஈரான் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது. ஏனென்றால் ஈரானுக்கு வேறு வழி இல்லை என்ற போது அணு ஆயுத போரை தொடக்கி வைக்கிறதுக்கான நிலைமையை ஈரான் கொண்டிருக்கும். நீங்கள் சொல்வது உண்மைதான். ஆனால் அந்த ஆட்சி மாற்றங்கள், ஈரானியர்களை ஆளக்கூடிய ஆட்சி மாற்றம் சில நேரத்தில் அமெரிக்க சார்பானவர்கள், ஆமாம், அதை அவர்கள் முயற்சிப்பார்கள், அது தொடர்ந்து முயற்சித்து கொண்டிருப்பார்கள். அந்த வளங்களை கண்டிப்பாக ஆட்சி மாற்றத்தை தங்களுக்கு சார்பான அந்த அப்படி ஆனால் ஈரானில் வரக்கூடிய எந்த ஒரு ஆட்சி மாற்றம் அமெரிக்கர்களுக்கு மிக மிக நெருக்கமானதாக இருக்காது. அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அங்கே இடதுசாரிகள் ஆட்சியில் இருந்தார்கள். சரிதானே? அங்கே இருந்தது முதலாளித்துவத்துக்கு இடதுசாரி சிந்தனைக்குமான பிரச்சனையே தவிர ஒரு இன ரீதியான பிரச்சனை அல்ல. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே கோட்பாட்டு ரீதியாகவே பிரச்சனை இருக்குது. முஸ்லீம்களே இங்கே திரும்ப வேறொரு வடிவத்தில் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த ஆட்சி அமெரிக்காவினோடு இணங்கி போனாலும் ஈரானுடைய வளங்களை தூக்கி அமெரிக்காவுக்கு கொடுக்குற அளவுக்கு இருக்காது. ஏன்னா அது வெவ்வேறு சிக்கல்களை கொண்டு வரும். அது பிறகு ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பிணக்குகளை பெரிய அளவில் மாற்றிக்கொள்ளும். சீனாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஒத்துழைப்புகளை பாதிக்கும். இப்போ அதுகளெல்லாம் இருக்குது. இந்த ஜியோ பொலிட்டிக்ஸுக்குள்ள அது அவ்வளவு தூரத்துக்கு உடனடியாக மாற்றங்கள் நிகழ்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வெனிசுலா மாதிரி. வெனிசுலா என்பது அமெரிக்க கண்டத்துக்குள்ளே இருக்கிறது, தென் அமெரிக்க நாடு ஒன்று, அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருக்குது. அவர்களால் எந்த வழியில் என்னாலும் அவர்கள் விரும்பினா தரையூடாக கூட அவர்களால் போரை நடத்த முடியும், தரப்படைவுள்ள அங்கேருந்து நகர்த்த முடியும். ஆனால் ஈரானில் தங்களுக்கு சாதகமான ஒரு ஆட்சியை ஏற்படுத்துறதுக்கான முயற்சி என்பது இன்றைக்கு நேற்றல்ல. அவர்கள் தொடர்ந்து கொமேனி எப்போ வந்தாரோ அந்த காலத்திலேருந்து அவர்கள் மேற்கொண்டு கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் அவர்களுக்கு அது சக்ஸஸ் ஆகலை. இப்போ சமீபத்தில் எடுக்கப்பட்ட முயற்சி என்பது இஸ்ரேல் மூலமாக அவர்களை பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு தாக்குதலை, அதிரடி தாக்குதல் ஒன்று நடத்தினதுக்கு பிறகு அதை செய்ய பார்க்குறார்கள். இது எல்லாமே அமெரிக்கா தன்னை ஒரு சூப்பர் பவராக தொடர்ந்து நிலைநிறுத்துவதற்கான முயற்சி தான். இப்போ சிக்கல் என்ன என்றால், இதனால் அதிகம் பாதிக்கப்பட போகிறவர்களாக இருக்கிறவர்கள் இந்த இதுவரைக்கும் அணிசேரா நாடுகள் என்று இருந்த இலங்கை, இந்தியா போன்ற சிறு நாடுகள். இது ரெண்டு பக்கம் இந்த ஜியோ பொலிட்டிக்ஸுக்கு நடுவிலையும் அவர்கள்லாம் சிக்கி கொண்டு தவிக்க போகிறார்கள். ரெண்டு பேரும் அடித்து கொண்டாலும் அவர்கள்லாம் இந்த ரெண்டு பேரும் சண்டை ஒன்றை தொடங்குகிறார்களாக இருந்தார், ஒரு போர் ஒன்றை தொடங்குவார்களாக இருந்தால் அவர்கள் தங்களுக்கு தேவையான ரிசோர்ஸை, வளங்களை ஓரளவுக்கு சேமித்து வச்சு கொண்டு தான் போகணும். அது வரைக்கும் போக மாட்டேன், நான் ஒருத்தரும் போக மாட்டேன் சண்டை. ஆனால் அவர் ரெண்டு பேரும் சேமிக்க பாதிக்கப்பட போகிறவர்கள் நடுவில் இருக்கிற இந்த வளர்ந்து வரும் நாடுகளில் அதே மாதிரி போர் தொடங்கினாலும் அப்போவும் வளங்கள் பற்றாக்குறை ஏற்பட போகிறது இந்த நாடுகளுக்கு தான். பொருளாதார பாதிப்பு, வளப்பற்றாக்குறை எல்லாமே இந்த நாடுகளுக்கு தான். இந்த நாடுகள் தங்களை தன்னிறை உள்ள நாடுகளாக மாற்றிக்கொள்ளாதது அதுக்கான காரணம். இன்றைய வரைக்கும் இந்த இலங்கையில் ஒரு போர் நடந்து இறக்குமதிகள் நிறுத்தப்பட்டால் இலங்கை சாப்பிட்றதுக்கு அரிசிக்கு கூட கஷ்டப்பட வேண்டிய நிலைமை வந்துடும். சரிதானே? அப்போ கப்பல் போக்குவரத்துக்கு என்ன வேணும், நீங்கள் அரிசியை இறக்குமதி செய்கிறேன்டா கப்பல் வேணும், போர் வந்து எண்ணெய் வராது, ஒயில் இல்லைண்டா உங்களுக்கு இறக்குமதி உட்பட எல்லாம் இருக்கும். உண்மையிலே நீங்கள் கூறுவது போன்று அப்படியான ஒரு விடயங்கள் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஆரம்பத்தில் அமெரிக்கா இலங்கைக்கு 40% அந்த வரி கொள்கையை விதித்தது. ஆனால் பிறகு அது உரையாடலினூடாக 20% குறைக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் தற்போது இந்த வெனிசுலாவில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சம்பவத்திற்கு கண்டனம் கூட இலங்கை தெரிவித்திருந்தது. எனவே அடுத்தது கிரீன்லாந்திற்கு போகின்ற போது ஒருவேளையில் அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய சக்தி இலங்கைக்கு இல்லைத்தான். ஆனாலும் இப்படியான விமர்சனங்கள் இல்லாட்டி இப்படியான கண்டனங்கள் எவ்வளவு தூரம் இலங்கையினுடைய வரி கொள்கையை பாதிக்கும்? என்னன்னு சொல்லிச்சோன்னா, ட்ரம்ப் வெளிப்படையாகவே சொல்லி இருக்கின்றார், தன்னை மீறி செயற்படுகின்ற நாடுகளுக்கு இல்லாட்டி தனக்கு எதிராக செயற்படக்கூடிய நாடுகளுக்கு வரி விதிப்பு என்பது நிச்சயமாக நடைபெறும் சொல்லி இதற்கு பிரான்சினுடைய பிரதமரும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார். இப்படியான சூழ்நிலையில் இது எந்த அளவிற்கு இலங்கையை பாதிக்கும்? முதலாவது அந்த 40% குறைக்கப்பட்டது என்பது
அதற்காக இலங்கை என்னத்தை விட்டு கொடுத்தது என்றது எங்களுக்கு இன்னும் தெரியாது, தெளிவாக தெரியாது. அந்த ஒப்பந்தத்திலே அவர்கள் என்ன இணக்கம் என்றது வெளிப்படுத்தப்படவே இல்லை. நான் முதல்லையே சொன்னான் உங்களுக்கு, அமெரிக்கர்களுடைய அடிப்படை சிந்தனையே நாங்கள் எதையாவது கொடுக்குறோம்னால் அதுக்கு பதிலீடாக எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கிறது என்பது, நல்ல லாபம் கிடைக்கிறது, நன்மை என்று கூட அவர்கள் பார்க்க மாட்டார்கள், என்ன லாபம் கிடைக்கிறது என்பது அப்போ. ஸோ அவர்களுக்கு ₹1 போட்டு ₹1.5 கிடைக்கும். இதுதான் அவர்களுடைய அடிப்படை சிந்தாந்தம். சரிதானே? அங்கே நீங்கள் சாதாரணமாக போனாலும் அவர்கள் அப்படி தான். அங்கே நீங்கள் ஒரு உதவி என்று ஒரு வருடம் கேட்க முடியாது. உதவி என்று கேட்டிங்கன்னா அவர் அதுக்கு விலை தான் சொல்லுவார். நீங்கள் எவ்வளோ காசு கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவர் சர்வீஸ் தருவார்ன்றது அங்கே அடிப்படை சிந்தாந்தமே. அப்போ இந்த வரியை குறைக்கிறதுக்காக இலங்கை எண்ணத்தை அவர்களுக்கு விட்டு கொடுத்ததுன்றது எங்களுக்கு தெரியாது. முதலாவது இலங்கை இந்தியாவோடும் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்திருக்குது, அதுலேயும் என்னத்தை விட்டு கொடுத்ததுன்னு தெரியாது. இந்த இலங்கை பொறுத்த விஷயத்திலே இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரே பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள். அப்போ இங்கே இலங்கைக்கு விட்டு கொடுப்பது, இந்தியாவுக்கு விட்டு கொடுப்பது என்பதை கூட அமெரிக்காவுக்கு விட்டு கொடுப்பது போன்ற விஷயங்கள் தான். ஸோ அந்த மாதிரியான இப்போதைக்கு வரி விஷயத்திலே பிணக்குகள் இருந்தாலும் அது சும்மா எப்படி சொல்கிறது, ஒரு கோபதாபங்கள் என்ற அடிப்படையிலே ஒழிய இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை வரப்போவதில்லை. என்ன இந்த இந்தோ பசிபிக் என்ற மூலோபாயத்திலே இந்தியா அமெரிக்காவுக்கு மிக நெருக்கமான நாடு. அதனாலே அவர்கள் அதை விட்டு வெளியே போக மாட்டார்கள். இந்தியாவை பகைத்து கொள்கிற நிலைமைக்கு இப்போதைக்கு வர மாட்டார்கள். இந்தியாவை தங்கள் பக்கம் வருவதற்கான மேலும் நெருக்கமாக வருவதற்கான அழுத்தத்தை கொடுப்பதற்கு தான் பார்ப்பார். அப்போ இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான ஒப்பந்தம் என்பதிலும் அமெரிக்காவுக்கும் இலங்கைக்குமான ஒப்பந்தம் என்பதிலும் என்ன இலங்கை விட்டு கொடுத்திருக்கிறது என்பது இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது. இப்போ இலங்கை என்ன வளங்களை கொடுத்தது அல்லது என்ன பாதுகாப்புக்குட்பட்ட விஷயங்களை அவர்களுக்கு விட்டு கொடுத்திருக்கிறது என்றது தெரியாது. அப்போ நீங்கள் அந்த விலையாக அதை தான் பார்க்கணும். அங்கே என்ன கொடுக்கப்பட்டு இந்த வரிகள் குறைக்கப்பட்டது. அது வெவ்வேறு இன்னொரு ஜியோபாலிட்டிக்ஸ், சீனாவின் பக்கம் போகாமல் இருப்பதற்கான தடையாகவும் அமெரிக்கா அந்த அழுத்தங்களை இலங்கை மீது பயன்படுது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே அமெரிக்காவினுடைய போக்கு இலங்கையை எப்படி மோசமாக பாதிக்கும் என்றால், இலங்கையும் அமெரிக்காவை விட மிக நீண்ட தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அமெரிக்கர்கள் நேரடியாக இலங்கையில் வந்து முதலிட்டு அதன் மூலம் எங்களுக்கு நன்மையை கிடைக்க வைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அது கடந்த காலங்களிலே நடக்கலை. 2015 செய்து பார்த்தார். ஏன் 2015 நல்லாட்சி வந்தபோது அதற்கு முந்தி இருந்த மஹிந்த ராஜபக்ஷவனுடைய காலத்திலே அவர்கள் சீனா பக்கம் சாய்கிறார்கள், அப்படி சாய்வது மிக மோசமான செயல் என்று விமர்சித்து தான் ரணிலும் மைத்திரியும் கூட்டு சேர்ந்து 2015 நல்லாட்சி என்ற ஒரு பேரில் அமைத்தார்கள். அந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகும் சீனாவிடம் தான் போய் நின்றார்கள். ஏன் சீனாவிடம் போய் நின்றார்கள் என்றால், அதுக்கு ரணில் சொன்ன தெளிவான விளக்கம், அமெரிக்கர்களுக்கு நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம், ஆனால் அமெரிக்கர்கள் வந்து முதலிடுவதற்கு தயாரில்லை. ஏன்னா அது நடைமுறை சிக்கல் இருக்கிறது, அவர்களுக்கு நீண்ட தூரம். இப்போ பார்த்திங்கன்னா கூட இந்த எரிபொருள் பிரச்சனை வந்தபோது அமெரிக்கர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. அதாவது ஸ்னோபெக்கு அனுமதி கொடுக்கப்பட்ட அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் ஸ்னோபெக் தன்னுடைய கடைகளை இங்கே விரித்து நீண்ட காலம் ஆயிட்டுது. அது காலூன்ற தொடங்கிவிட்டது. ஆனால் அமெரிக்க நிறுவனம் இன்னும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளவில்லை. மிக அண்மையிலே ஒரு சில அவுட்லெட்ஸுகளை திறந்திருக்கு தவிர தங்களுடைய முழுமையான ஆப்ரேஷனை தொடங்கலை. அப்போ எப்படி நீங்கள் கொடுத்தாலும் அமெரிக்கா இங்கே வந்து முதலிட்டு எங்களை கையாளுறது என்பது கஷ்டம். அது செய்யக்கூடியது எதுன்னா இந்தியாவில். ஆகவே அந்த மாதிரியான ஒரு ஒத்துழைப்பு தான் இருக்கும். இந்த நிலைமையில் சீனாவை கட்டுப்படுத்துவதற்கு இந்த வரி போன்ற விஷயங்கள் இலங்கைக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சீனா பக்கம் நீங்கள் போகாமல் இருங்க. அமெரிக்கா வந்து முதலீடு இல்லாது, சீனா தான் எப்படியும் முதலிடும். ஆனால் முதலீடு என்றதோடு மட்டும் நிற்கணும். அதுக்கு மேலே நீங்கள் பாதுகாப்பு ஒப்பந்தங்களுக்கோ அல்லது வேறு எது நெருக்கடிகளுக்கோ அல்லது சீனா பக்கம் சாய்தல் என்ற ஒரு அரசியல் நிலைப்பாட்டுக்கோ போகக்கூடாது என்றது அவர்களுடைய மிக முக்கியமான நிபந்தனையாக இருந்திருக்கும். அதுதான் அவர்களுடைய இந்தோ பசிபிக் மூலோபாயமே. இதுதானே பட்டுப்பாதை என்றும் முத்துமாலை திட்டம் செய்வதற்கான அடுத்த ஒரு கட்ட நகர்வாக அமெரிக்காவுடைய இந்த கிரீன்லாந்து கைப்பற்றுதல் இல்லாட்டி வெனிசுலா கைப்பற்றுதல் எல்லாம் இருக்குன்னு சொல்லப்படுகிறது. இது எப்படி நீங்கள் பார்க்கிறீங்க? பட்டுப்பாதை திட்டத்துக்குள்ளே கிரீன்லாந்து வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் கிரீன்லாந்து என்பது எந்த வகையிலே அவர்களுக்கு முக்கியத்துவமாக இருக்கிறது, ஐஸ்லாண்ட் என்று சொல்லப்படுற, அதாவது தென் துருவத்தினுடைய துருவம் தங்களுக்கு சொந்தமல்ல, அதுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நாடு தாங்கள் தான் என்று சீனா அண்மையிலே
உரிமை கோரி இருக்கிறது. அதாவது என்றால் அவர்கள் இப்போதைக்கு தென்படுவது யாருமே உரிமை கொண்டாடுவதில்லை. போக 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 அவர்கள் அந்த துருவத்துக்கு உரிமை கொண்டாடி அங்கே அவர்கள் நிலைநிறுத்துவார்கள் தங்களை. அப்படி நிலைநிறுத்தினால் கிரீன்லாந்து வந்து அவர்களுக்கு மிக முக்கியமான தலைநா அந்த துருவத்திலே பனி மட்டுமே இருக்கிற இடங்களில் நீங்கள் முழுமையாக அங்கேயே தங்கிவிட முடியாது. ஸோ அதை உரிமை கொள்ள வேண்டுமாக இருந்தால் அந்த இடத்துக்கும் அதற்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இடத்துக்கும் இடையில் சப்ளை என்று சொல்லுகிற விநியோக வழிகள் வந்து மிக அங்கே நீங்கள் ஒன்றையும் உருவாக்க முடியாது, உணவு உட்பட எதையும் உருவாக்க முடியாது, சரிதானே? அப்போ நீங்கள் அதுகள் எல்லாமே கொடுப்பதற்கு மிக ஒரு முக்கியமான தளம் தேவை. கிரீன்லாந்தை அந்த தளமாக சீனா பயன்படுத்தக்கூடும் என்ற அச்சம் அல்லது அந்த சீனா வந்து அப்படி பயன்படுத்தக்கூடும் என்பதை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு இந்த வளங்களை கொள்ளையடிப்பதற்கான அமெரிக்காவினுடைய திட்டமாக கூட அது இருக்கலாம். உண்மையில் நீங்கள் கூறுவது போன்று இப்படியான விடயங்கள் நடைபெற்றிருக்கிறதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விடயம், அதாவது அமெரிக்காவினுடைய செயற்பாடு ஒன்றை கொடுத்து ஒன்று லாபத்தை பெறுபவர்களாக இருந்தால்தான் அவர்கள் எந்த ஒரு விடயங்களையும் வந்து செய்வார்கள். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த டொலரினூடாகத்தான் இப்படியான வர்த்தகங்கள் எல்லாம் இடம்பெறுகிறது. ஆனால் இந்த டொலருக்கு மாற்றீடான விடயங்களை கைக்கொள்கின்ற போது மிக முக்கியமான கொலை சம்பவங்கள் எல்லாம் பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக கடாபியினுடைய கொலையாகட்டும், இல்லாட்டி சதாம் ஹுசைனுடைய கொலையாகட்டும், இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் பார்க்கிற போது அவர்களுடைய அந்த செயற்பாடுகள் தான் இதற்கு பின்னால் இருந்தது. அமெரிக்காவும் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு குற்ற செயல்கள் கூட அமெரிக்கா மீது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கிற போது எதிர்காலத்தில் இந்த அமெரிக்காவிற்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகள் எதிராக அணி திரக்கின்ற போது எப்படியாக அவர்கள் அந்த கொள்கைகளில் மாற்றங்களை ஏற்படுத்துவார்கள், இல்லாட்டி இது எந்த அளவு தூரம் அமெரிக்காவினுடைய இந்த டொலர் விடயத்தில் வந்து மாற்றங்களை ஏற்படுத்தும்? இன்றைக்கு இருக்கக்கூடிய உலக நிலவரத்திலே அமெரிக்காவிற்கு நிகரான பவர் என்பது எந்த நாட்டுகிட்டையும் உண்மையாகவே இல்லை. ஒரு வலிச்சமநிலை என்பது இப்போ அமெரிக்காவும் அணு ஆயுதம் வச்சிருக்குது, சீனாவும் வச்சிருக்குது, ரஷ்யாவும் வச்சிருக்குது என்ற மாதிரியான ஒரு நிலைமை தானே தவிர உண்மையில் பொருளாதார ரீதியாகவும் ஆயுத ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் அமெரிக்கா தான் மிகவும் பலமான இடத்திலே இருக்கிறது. அப்படி இருக்கிற அமெரிக்காவை நீங்கள் எதிர்த்து அணி திரள்வது, அதுவும் இந்த மாதிரி சிறிய நாடுகள், அணிசேரா நாடுகள் அல்லது வளர்ந்து வரும் நாடுகளுக்கெல்லாம் அவ்வளவு சாத்தியமான ஒன்று அல்ல. இந்த நாடுகளுக்கு மட்டுமல்ல, நேட்டோ நாடுகளுக்குமே அது அப்படியான ஒரு இல்லை. இது ஒரு முரண் வரும். அந்த முரண்களுக்குள்ள அவர்கள் தீர்த்து கொள்வார்கள். இது நலன் சார்ந்த முரண். நேட்டோவோடான முரண் என்பது நான் சொன்ன மாதிரி அவர்களுக்கு என்ன நலன்களை இவர்கள் விட்டு கொடுப்ப அது ட்ரம்பினுடைய வார்த்தைகள்லேயே வெளிப்படையாக தெரிகிறது. நீங்கள் நேட்டோவில் இருக்கிற நாடுகள் கிரீன்லாந்தை நாங்கள் கைப்பற்றுவதை எதிர்த்தால் உங்கள் மீது வரி விதிப்பேன். அவர் வெளிப்படையாகவே அது அப்படி தான் சொல்கிறார். ஸோ என்னுடைய நலனுக்கு குறுக்க வராதுங்கன்றதான் அவருடைய கேள்வி. இவர்கள் தங்களை தக்க வைக்கிறதுக்கு பார்க்குறார்கள். ஆனால் வரலாற்று ரீதியாகவும் புவியியல் ரீதியாகவும் ஐரோப்பாவினுடைய பிரச்சனை என்னவென்றால் ஐரோப்பிய நாடுகள் மிகச்சிறியவை. இவ்வளவுதான் ஒன்று சேர்ந்து அவர்கள்ட்ட பொருளாதார பலம் இருந்தாலும் ஆயுத வலுவிலே அமெரிக்காவுக்கு நிகரானவர்களும் இல்லை. தொழில்நுட்ப ரீதியிலே அவர்கள்ட்ட அமெரிக்காவுக்கு நிகரான ஆயுதங்கள் இருந்தாலும் அளவு மற்றும் அந்த போரில் திறனிலே அவர்கள் தொடர்ந்து போரிட்டு கொண்டு இருக்கிறவர்கள் அல்ல. அமெரிக்கா தான் இந்த வரலாற்றிலே தொடர்ந்து போரிடுறவர்களாக இருக்கிறது அமெரிக்கர்கள் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது அமெரிக்காவை விட்டு நேட்டோ பிரிந்து போவது என்பது நடக்க போகிறதில்லை. அப்போ இந்த விளிம்பு நிலை வரைக்கும் ட்ரம்ப் அதை தள்ளி அவர்களை தன்னுடைய பக்கத்துக்கு இழுத்து கொண்டு வருவார். அது முறிவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். ஏன்னா அப்படி முறிந்தால் அவருக்கு தெரியும் இந்த கூட்டணி முறிகிறது கிழக்கிலே உருவாகக்கூடிய கூட்டணிக்கு தான் வாய்ப்பாக அமையும். அவை அதற்கு ஒருபோதும் போக மாட்டார்கள், அதற்கு அனுமதிக்கவும் மாட்டார்கள் அவர்கள். ஆனால் இன்னும் தங்களை பலப்படுத்துவதற்கும் இந்த நேட்டோ கூட்டணி இப்போது ஒரு பலமான சக்தி என்பதை தாண்டி அமெரிக்கா மட்டுமே சூப்பர் பவர் என்பதை நிலைநிறுத்துவதன் ஊடாக சீனா ரஷ்யா போன்ற நாடுகளை நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் சூப்பர் பவர் இல்லை என்பதை அப்படி நம்பிக்கொண்டு நீங்கள் அந்த பக்கத்துக்கு போயிடாதீங்க என்று மற்ற நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கையை வழங்குறதுன்னு
அதனுடைய அதிலே டாலர் மிக முக்கியமானது. ஏனென்றால் எல்லா இந்த 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 கிழக்கு கூட்டணியை நோக்கியதான ஒரு பார்வை கடந்த 20 ஆண்டுகளில் உருவாகிய போது இந்த டாலரை விட்டு விட்டு வர்த்தகம் செய்வது என்பதும் ஒரு தெரிவாக மாறத் தொடங்கி இருக்கிறது. சீனா தனக்கு வேறு டாலரில் செய்கிறதுக்கு, டாலரை விட்டுட்டு வேறு நாணயத்தில் செய்கிறதுக்கு கேட்குது. ரஷ்யா அப்படித்தான் கேட்குது. இப்போ இலங்கை மாதிரியான சிறிய நாடுகள் அதை பண்டமாற்று மூலமாக ஓரளவுக்கு சமாளிக்கின்றன. இப்போ நாங்கள் தேயிலையை கொடுத்து, ஈரான்கிட்ட தேயிலையை கொடுத்து எண்ணெய் வாங்குறோம், அப்போ டாலர் இல்லைங்க. அப்போ அது மாதிரியான நாடுகள் எல்லாத்துக்குமே நீங்கள் டாலரில் இருந்து விலகினீங்கன்னா உங்களுக்கும் வெனிசுலா மாதிரியான ஒரு நெருக்கடியை நாங்கள் குறைவோம் என்றது அவர்களுடைய இப்போ அதாங்கண்ணே. ஒருவேளை இந்த வரி குறைப்பு இலங்கை ஒப்பந்தம் செய்த போது, வரி குறைப்புக்கான ஒப்பந்தம் செய்த போது அந்த வாக்குறுதிகள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கலாம். சரி, நாங்கள் கடைசி வரைக்கும் வாழ்நாளில் சீவியத்தில் டாலரை விட்டுட்டு போகவே மாட்டோம்னு அவர்கள் கொடுத்துருப்பார்கள், எங்களுக்கு தெரியாது. சரி, ஸோ அவர்கள் தங்களை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு தங்கள் பொருளாதாரத்தை பலமாக வைத்துக்கொள். ஏன்னா பொருளாதாரம் அவர்களுக்கு பலமாக இருந்தால் மட்டும்தான் இராணுவ ரீதியிலும் அவர்கள் பலமாக இருக்க முடியும். ஏன்னா அவர்கள் இராணுவத்துக்கு அவ்வளவு செலவழிக்கிறார்கள், அப்போ அதுக்கு காசு வேணும். ஸோ அப்போ அதை உறுதிப்படுத்துவதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார். உண்மையிலே இந்த மத்திய கிழக்கு நாடுகள்னு சொல்லி சொல்லப்படுகிற போது குறிப்பாக ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதலை முன்னெடுக்க கூடாதுன்னு சொல்லி அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதே நேரத்தில் பார்க்கிற போது மறுபக்கத்தில் நாங்கள் அமெரிக்கா தொடர்பாக பேசுகின்றோம், ஈரான் தொடர்பாக பேசுகின்றோம், ஏனைய சீன ரஷ்ய நாடுகள் தொடர்பாக பேசுகின்றோம். இதற்கு அப்பாலே ஒரு மிக முக்கியமாக இந்த வெளித்தெரியாத ஒரு நாடு, பல தந்திரங்களை முன்னெடுக்கக்கூடிய ஒரு நாடு தொடர்பாகவும் நாங்கள் பேச வேண்டும். அதாவது இஸ்ரேல் தொடர்பாகவும் நாங்கள் பேச வேண்டும். நேரடியாக பார்க்கிற போது இந்த யுத்தத்துக்கெல்லாம் ஆரம்ப புள்ளியாக இருப்பது இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கான மோதல் ஏற்படுகின்ற போது ஈரான் அதில் தலையிட்டு பிறகு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான போராக உருவெடுத்திருந்தது. ஆக இந்த அமெரிக்கா இப்போது ஈரானோடு முரண்பட்டு கொண்டிருக்கிற போது அது ஏதோ ஒரு வகையில் இஸ்ரேலுக்கு சாதகமாக போய் கொண்டிருக்கிறது. அவர்கள் கொஞ்சம் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள், வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் போல தெரிகிறது. இதை எப்படி பார்க்கிறீர்கள்? அடுத்து ஈரானை தாக்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இஸ்ரேலுக்கு எவ்வளவு தூரம் இது ஒரு பலமாக மாறும் எதிர்காலத்தில்? இஸ்ரேல்ன்றது இந்த தமிழில் ஒரு பழமொழி இருக்கிறது, எய்தவன் இருக்க அம்பை நோவானேன் என்ற மாதிரி. இஸ்ரேல் ஒரு அம்பு தான், அதுக்கு பின்னால் இருக்கக்கூடியது அமெரிக்கா தானே. அவர்களுடைய திட்டத்தை செயற்படுத்துபவர்கள் மட்டும்தான். ஒருவேளையில இந்த உலக ஒழுங்கில ஒருவேளையில இஸ்ரேல் தனக்குடைய அடுத்த கட்ட நகர்வுகளை முன்னெடுக்கிற போது, குறிப்பாக அரேபிய நாடுகளை கைப்பற்றியோ இல்லாட்டி அவர்களுடைய அந்த செல்வாக்கை வைத்துக்கொண்டு சில எதிர்காலத்தில் அது எத்தனையோ வருடங்களுக்கு பிறகாக கூட இருக்கலாம், அப்படி தன்னை வளர்ச்சிப்படுத்துகின்ற நேரத்தில் அமெரிக்காவும் சில நேரங்களில் வேடிக்கை பார்த்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் திருப்பி இஸ்ரேலை இப்போ வரைக்கும் இந்த இஸ்ரேல் ஈரான் போர் வரைக்கும் கூட இஸ்ரேல் ஈரானை கட்டுப்படுத்தக்கூடிய வலுவிலே இல்லை என்பதுதான் இந்த போரினுடைய முடிவு. இல்லைன்னா அவர்கள் அந்த அமைதிக்கு போயிருக்க போகிறதே இல்லை. ட்ரம்ப் சொன்னோன்னு போரை நிறுத்த போகிறது இல்லை. அதில் ஒன்றும் அடிமைகள் கிடையாது இஸ்ரேலியர்கள், சரிதானே. அவர்கள் ஈரானுக்குள்ளே இருக்கிற வளம் என்ன, அவர்களுடைய வலு என்ன என்பதை பார்ப்பதற்கான ஒரு சாம்பிள் பார்க்குறதுக்கான ஒரு போராகத்தான் அதை ஆரம்பித்தார்கள், தொடங்கினார்கள். ஏன்னா ஈரானுக்குள்ளே நடக்கிறத பற்றி அமெரிக்காவுக்கும் தெரியாது, மற்றவர்களுக்கும் தெரியாது. அதே நேரம் ஈரானை மிரட்டுவதும் தொடர்ந்து நீங்கள் அணு ஆயுத உற்பத்தி போன்ற விஷயங்களுக்கு போகக்கூடாது என்ற எச்சரிக்கைகளை வைக்கிறதும் ஒரு தேவையாக இருந்தாலும் அவர்களுடைய வலு என்ன என்பதை பார்ப்பதும் அவர்களுக்கு தேவையாக அதான் போய் சொல்லுங்க. காசா போருக்கும் ஈரான் போருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, சரிதானே. ஈரானுக்கு போய் இவர்கள் அடிக்க வேண்டிய தேவையெல்லாம் இல்லை. ஆனால் அவர்களை சீண்டி பார்த்ததனுடைய நோக்கமே என்னென்னா அவர்களுடைய வலு என்னன்றது தெரிந்து கொள்வது, அவர்கள் என்ன வைத்திருக்கிறார்கள். அப்போ ஆனால் அதே நேரத்தில் இஸ்ரேலால் ஒரு தரைப்படை நகர்வை மேற்கொண்டு போய் ஈரானுக்குள்ளே சண்டை செய்ய முடியாது. அது மாதிரி அவர்களால் இந்த மாதிரி ஒரு திடீர் தாக்குதல்களை போய் நடத்திட்டு வரலாமே தவிர ஈரானை முழுமையாக கட்டுப்படுத்தி கைப்பற்றி வச்சிருக்கிறது என்பது இஸ்ரேல் போன்ற ஒரு நாட்டுக்கு அதுக்குள்ள சாத்தியமான ஒரு இல்லை. அப்படி நடந்தால் அமெரிக்காவுக்கு ஆப்கானிஸ்தான் எப்படி மாறிச்சதோ அது மாதிரி மாறும் இஸ்ரேலுக்கு ஈரான். ஆக அங்கே தங்களுக்கு இந்த போரை நிகழ்த்தி அங்கே ஈரானை கைப்பற்றி அதை ஒரு படை பலம் மூலமாக ஆள்வது என்பதை விட அங்கு ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி அதிலே தங்களுக்கு சார்பான ஒருவரை இருத்துவது தான் அமெரிக்கர்களுக்கும் இஸ்ரேலியர்களுக்கும்
லாபகரமான செலவு குறைவு தான். என்னன்னு சொல்லிச்சுன்னா படைபலம் என்பது அது சாத்தியப்படாத ஒன்றுதான். ஆனால் ஒருவேளை சாத்தியப்படும். அது தக்க வைப்பது என்பது இப்போ நீங்கள் இப்போ ஈரானை பிடிக்கிறது அவர்களுக்கு இலகுவான காரியம். ஒரு 10 நாள் போரில் அல்லது ஒரு மாதம் 2 மாதம் போரில் அவர்கள் பிடிக்கலாம். ஆனால் அதை பிடிச்சிட்டு என்ன செய்யறதுன்ற கேள்வி. இப்போ நீங்கள் அப்படி தான் ஆப்கானிஸ்தானை பிடிச்சினீங்க, பிடிச்சி 20 வருஷமாக வச்சிருந்தும் உங்களால் ஒன்றும் செய்ய முடியலை. அங்கே நீங்கள் உங்களுடைய ஆட்சியை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்தீங்க, ஆனால் முடியலை. இங்கே இருந்து அமெரிக்காவில் இருந்த ஒருத்தரை கொண்டு வந்தால் அங்கேயும் ஆப்கானிஸ்தானில் பிரைம் மினிஸ்டர் ஆக்கி வச்சுருந்த நீங்கள் 20 வருஷமாக அவருக்கு பாதுகாப்பு கொடுத்த நீங்கள் ஆப்கானிஸ்தானில் ஒரு படையை உருவாக்கி அந்த படைக்கு ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்து தாக்குதல்களும் கொடுத்து தானே பயிற்சிகளும் கொடுத்து எல்லாம் செய்தும் கடைசியில் என்னென்ன நீங்கள் கொடுத்த ஆயுதங்களும் வாகனங்களும் எல்லாம் தலிபானுக்கு போய் சேர்ந்தது தான் முடிஞ்சது. அதானே விட்டுட்டு வந்த நீங்கள். இப்போ ஈரானே அது போன்ற ஒரு பேரழிவை அனுபவத்தை எதிர்கொள்கிறதுக்கு அமெரிக்கா தயாராக இருக்காது. அதுதான் பிரச்சனை. ஈரானை கைப்பற்றவலு அவர்கள்ட்ட இல்லை என்றதல்ல, கைப்பற்றதுக்கு பிறகு என்ன செய்வது என்கிற ஒரு நிலைமை வருகிற போது அது சவாலானது. ஸோ இவர்களுடைய வளங்கள் அங்கே வீணாகும். அப்படி வீணடித்து நீங்கள் ₹1 போட்டால் ₹1.5 வரணும்னு யோசிக்கிற அமெரிக்கர்களுக்கு அப்படி வீணாக்கி என்ன செய்கிறது என்ற கேள்விக்கு அந்த எண்ணெய் வளம் மட்டுமே அவர்களுக்கு போதுமானதாக இருக்குது. அது இருந்தால் எப்போவோ கைப்பற்றியிருப்பார்கள். அமெரிக்கா ஈரான் அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்கிற எல்லாக்கும் வரும் வரைக்கும் பார்த்து கொண்டு இருந்திருக்க வேண்டிய அவசியம் எதுவும் அவர்களுக்கு இல்லை. சரிதானே? ஈராக்கில் எதுவுமே இல்லை. பேரழிவு தரும் ஆயுதங்கள் இருக்குதுன்னு சொல்லி தான் அவர்களை தாக்கினவர்கள். அங்கே எதுவுமே இல்லை. சரிதானே? போர் முடிந்ததுக்கு பிறகு அவர்கள் தேடி பார்க்க ஒரு சிங்கிள் கேப்சூல் கூட கிடைக்கல. இப்போ சும்மா ஒரு பரிசோதனை நடத்தினதாக சொல்கிறதுக்கு கூட. அப்படி ஒரு நாட்டில் பேரழிவு ஆயுதத்துக்கான அடிப்படையே இல்லாத போதும் இங்கே பேரழிவு ஆயுதம் இருக்குது உற்பத்தி செய்கிறார்கள்னு சொல்லி அதை கைப்பற்றின அமெரிக்காவுக்கு ஈரான் அணு ஆயுதத்தில் இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்து வரும் வரைக்கும் ஒரு அணு ஆயுத உற்பத்தி செய்கிறதுக்கான எல்லைக்கு வரும் வரைக்கும் பார்த்துட்டு விட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது தேவைன்னு அவர்கள் அப்போவே கைப்பற்றி இருப்பார்கள். ஆனால் மூலோபாய ரீதியில் அது அவர்களுக்கு லாபத்தை விட இழப்புகளை ஏற்படுத்தும்ன்றதுனால அவர்கள் அதை தருணத்துக்காக ட்ரம்ப் பார்த்து கொண்டிருக்கிறார். இருக்கலாம். ஆனால் அது அப்படி சரியான தருணமாக கொண்டு வராதுன்னு சொல்கிறேன் நான். சரிதானே? அதை விட என்னென்னா உங்களுக்கு சார்பான ஆட்களை அங்கே ஆட்சியில் வச்சு நீங்கள் என்ன வேணும்னாலும் செய்து கொள்ளுங்க, அங்கே இருங்க. ஆனால் என்னுடைய டாலரை பயன்படுத்துங்க, எனக்கு எண்ணெயை வில்லுங்க. இந்த 2 விஷயங்களையும் நீங்கள் செய்கிற ஒரு ஆட்சி இருந்தால் போதும். அவருக்கு என்ன எதிர்க்காதுங்க, அவ்வளோ. உண்மையிலேயே இப்படியான ஒரு சில நேரங்களில் எதிர்நோக்கி தான் அவர் திட்டம் திட்டி இருக்கலாம்னு சொல்லி நாங்கள் இதில் பேசுகிற போது புரிகிறது. ஏன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் சொல்வது உண்மைதான். அவர்கள் எவ்வளவு தூரம் தங்களுடைய லாபத்தை தான் பார்ப்பார்கள். அதே நேரத்தில் அவர்களுக்கு சார்பானவர்களை அங்கே கொண்டு வந்தால்தான் அது அமெரிக்காவிற்கு வெற்றியாக நிச்சயமாக இருக்கும். அது அமெரிக்காவிற்கு மட்டுமல்ல இஸ்ரேலுக்கும் வெற்றியாக. மேற்கு நாடுகள் எல்லாவற்றுக்கும் அது. இப்போ மேற்கு நாடுகள் எல்லாமே ஒரு காலத்திலே இந்த கிழக்கு நாடுகள் மீது ஆதிக்கம் செலுத்திய சக்திகள் தான். அந்த சக்திகள் தங்களை அப்படியே நிலைநிறுத்தத்தான் தொடர்ந்து முயற்சிக்கின்றன. அப்படி நிலைநிறுத்த முயற்சிக்கின்ற அந்த சக்திகள் இந்த நாடுகள் மீது எந்த வகையிலேனும் அழுத்தத்தை கொடுக்கறதுக்கு தான் முயற்சி செய்தாங்க. அதுக்கு நடுவில் அவர்களுக்கு இடையில் சில நேரம் இந்த கிடைச்ச லாபத்தில் எனக்கு பங்கு உனக்கு பங்குன்றதில் பிணக்குகள் வரலாமே தவிர, இப்போ கிரீன்லாந்து மாதிரியான விஷயங்கள் அப்படியான பிணக்குகளே தவிர இது ஒரு பெரும் முறிவுக்கு கொண்டு செல்லும் அப்படி என்றெல்லாம் எதிர்பார்க்க முடியும்னு நான் நம்பலை. ஏன்னா கடைசியில் எங்களுடைய இருப்பு சார்ந்த கேள்வி என்று வருகிற போது ஐரோப்பாவுக்கு அமெரிக்காவை தங்கி இருப்பதை தவிர வேறு வழியே இல்லை. இப்போது பார்க்கிற போதங்களுக்கு அவர்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்துவது போன்று தெரியல. இந்த நடவடிக்கைக்கு இந்த மூர்க்கத்துக்கும் அவர்கள் எதிர்ப்பு வெளியிடுகிறார்கள். அது ட்ரம்ப் அவ்வளவு மூர்க்கமாக ஒரு விஷயத்தை அணுகிறார் என்பதற்கு வெளியிடுகிறார்களே தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லை. இந்த நாடுகள் எல்லாமும் சேர்ந்து கடைசி வரைக்கும் ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருக்கவே முடியாது. இதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயத்தையும் இதில் தெளிவுபடுத்த வேண்டும். குறிப்பாக ரஷ்யாவும் உக்ரைனும் போரை தொடுக்கின்ற போது ரஷ்யா மிக கொடூரமாக உக்ரைனை தாக்குறது என்ற ரீதியில் உலக நாடுகள் சில அமைப்புகள் கூட அதற்கான கண்டனங்களை வெளிப்படுத்தி இருந்தார்கள். ஆனால் இப்போது அமெரிக்காவும் அதே போன்ற ஒரு யுத்தியை தானே முன்னெடுக்கிறது. ஆக ரஷ்யா சென்றது செய்வதெல்லாம் சரிதானே என்ற ஒரு நிலைமையை தோற்றுவித்து விட்டது அல்லவா? இல்லை, இப்போ அமெரிக்கா அந்த மாதிரியான ஒரு இப்போ வெனிசுலாவில் அப்படி செய்யலை. போரை நடத்தி கொண்டு இருக்குது உக்ரைனில். ரஷ்யா உக்ரைனில் போரை நடத்துது, தொடர்ந்து 3 வருஷமாக தொடர்ந்து போர் நடத்துது. ஆனால் இங்கே அப்படி செய்யலை. இவர்களுக்கு தேவையானது ஆட்சி மாற்றம் தான். வெனிசுலாவிலேயும் ஆட்சி மாற்றம் தான் அவர்களுக்கு. அதனால தலைவர் தூக்கின்னு போயிடணும். தேர்தலை நடத்தி அவரை கைது செய்து கூட்டிக் கொண்டு போவது என்பது அது தவறு.
அது தவறு. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் நீங்கள் அமெரிக்கர்கள்ட்ட போய் நீதி நியாயமெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. லாபம் தான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கும்போது நீதி நியாயமெல்லாம் ஒருபோதும் எதிர்பார்க்கக்கூடாது. இப்போ இதை சொல்கிறதுனால இருக்கிற சிக்கல் என்னென்னா, நீங்களே தமிழர்களே நாங்கள் அமெரிக்கர்கள்ட்ட நீதி நியாயம் கேட்டு தான் நிற்கிறோம். அவர் சர்வார்கள்னு நம்பி தான் இந்த ஒரு கடந்த 10 வருஷமாக நாங்கள் ஒரு அரசியல் முன்னெடுப்பு செய்து வர்றோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அரசியல் முன்னெடுப்பில் இருக்கும்போது அமெரிக்கர்கள்ட்ட நீதி நியாயம் கிடையாது என்று சொல்கிறதுன்றது கசப்பான உண்மையாக இருக்கலாம். ஆனால் உண்மை அதுதான். அமெரிக்கர்களை பொறுத்தவர்களுக்கும் அவர்கள் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, அமெரிக்கான்றது ஒரு பெரிய நாடு. அந்த நாட்டுக்குள்ளே நீங்கள் அந்த மக்களோடு போய் பேசி தனிப்பட்ட ரீதியில் அந்த அரசியல் ஆட்சி எல்லாத்தையும் விட்டுருங்க. இப்போ தனிப்பட்ட ரீதியில் பழகினாலும் கூட அவர்களுக்கு அந்த அமெரிக்கா மட்டுமே போதும். அந்த வெளி உலகம் என்பது அவர்கள் உள்ள நடத்துகிற என்ன மச்சுகளுக்கே சொக்கர் மச்சுகளுக்கே கூட வேர்ல்ட் கப்புன்னு பேர் வைப்பேன். ஏன் வேர்ல்ட் கப்புன்னு நீங்கள் பேர் வைக்கிறீங்களேன்னு கேட்டால், இப்போ நீங்கள் பல நாடு எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன எல்லாம் உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து விளையாடினா தான் வேர்ல்ட் கப். அப்படி ஒரு அவருக்கு அதை பற்றி அக்கறை இல்லை. அப்படின்னா எங்களோட மாநிலங்களை விட உங்களோட பல நாடுகள் எல்லாம் சின்ன சின்ன நாடுகள், அதுக்கு இது வேர்ல்ட் கப் தானேன்னு சிம்பிளாக பதில் சொல்லுவேன். அதுதான் அவர்களுடைய மனநிலை. அது தனியான ஒரு உலகம். அந்த உலகம் மற்ற உலகங்கள் எல்லாத்தையும் ஆட்டி படைச்சு அது எல்லாத்தையும் அழிச்சென்றாலும் தாங்கள் வாழ்கிறதுன்றதுல தான் முன்னைப்பாக இருக்குமே தவிர வேறு இதை மற்றவர்களுடைய நலன்கள் பற்றி அல்லது எல்லாம் மனிதாபிமானம் அது இது எல்லாத்தையும் போதிப்பார்கள். ஆனால் தங்களுடைய நலன் என்று வரும்போது அது எல்லாத்தையும் கீழே தூக்கி போட்டு மிதச்சு தங்களுடைய நலனை மட்டுமே தான் அவர்கள் பார்க்குற பண்பு தான் இன்றைக்கு நேற்றல்ல. அது ஒபாமாவாக இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த வெள்ளை இன தலைவராக இருந்தாலும் சரி அவர்களுடைய முழுவதுமான. ஆனால் அவர்களுடைய அந்த பண்பியல்புக்குள்ளே அவர்கள் தங்களுடைய தூண்கள் அல்ல அமெரிக்காவை கட்டி எழுப்பியவர்கள் என்று சொல்லப்படுகின்ற வாஷிங்டன், ஜெபர்சன், ஆப்ரஹாம் லிங்கன் போன ஒரு 4 பேரை சொல்லுவினவர்கள். அந்த 4 பேருக்கு தான் வாஷிங்டனில் சுற்றி வர ஒரு 4 வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கண்டு 4 மொனியூமெண்ட் வச்சுருக்கணும், நினைவு இடங்கள் வச்சுருக்கணும், பெரிய பெரிய அவர்களுக்கு ஒரு நேரிய சிந்தனை இருந்தது. சரிதானே? அவர்கள்ட்ட இருந்தால் இந்த மனிதாபிமானம், மனித உரிமைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் அவர்கள் சொல்லி எல்லாருக்கும் சமத்துவம் அதெல்லாம் பேசுவினோம். ஆனால் தங்களுடைய நலன் என்று வரும்போது இது எல்லாத்தையும் விட்டுட்டு அவர்கள் நேரடியாக தாங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே செய்கிறதுல குறியாக இருப்பார்கள். அது யாரை பலியிடுறோம், யார் இறக்கினோம்ன்றதை பற்றியெல்லாம் அவர்கள் ஒருபோதும் கவலை கொள்கிறார். எல்லாம் செய்து முடிச்சுட்டு வேணுமென்ற ஒரு விசாரணை நடத்துவார்கள். அந்த விசாரணையில் 4 பேரை பொறுப்பு கூறி இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தங்களுடைய ஆக்களையே வேணுமென்னாலும் பலி கொடுத்துட்டு தாங்கள் நல்லா இருக்கிறதுல கவனமாக இருப்பார். உண்மையிலேயே நீங்கள் கூறுவதன் ஊடாக ஏராளமான விடயங்கள் வெளித்தருகிறது. குறிப்பாக நாங்களும் அமெரிக்காவை நம்பி இருக்கின்றோம் எங்களுடைய தமிழர் சார்ந்த பிரச்சனைகளுக்காக. ஆனால் அமெரிக்காவுடைய செயற்பாடுகள் என்பது ஒரு ஜனநாயக தன்மையாக எப்போதுமே இருந்ததில்லை என்பதுதான் வெளிப்படையான உண்மை. குறிப்பிட்ட ஒரு நேர பகுதியில் ஏராளமான விடயங்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிரேஷ்ட ஊடகவியலாளர் பிரேமண்ணா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.